நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவன் எல்லாவற்றையும் அளந்து தான் கொடுத்துருக்காரு, ஆசையை தவிர. இது எல்லாரும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை இறைவன்கிட்ட மட்டுமே சொல்லணும். ஏன்னா அவர் தான் நம்மளை மற்றவங்ககிட்ட சொல்லி கேவலப்படுத்த மாட்டார். அதே மற்ற நபர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அதுக்கு ஆறுதல் சொல்கிற நபர்களை காட்டிலும் காயப்படுத்துகிறவங்க தான் நிறையாவே இருப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதே போல் மரணத்துக்கு பின்னாடி நமக்கு யார் குழி வெட்டுறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்ம உயிருடன் இருக்கும்போது நமக்கு யார் குழி வெட்டுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்கக்கிட்ட இருந்து நாம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்கள் ஜூன் 30க்குள்ளார வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வரலை. ஜூன் 30க்குள்ளே பேமெண்ட்டு ஏதாவது ஒரு பேமெண்ட் கிரெடிட் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணலை. ஜூலை 1 நிறுவனத்தினுடைய 4வது வருஷம் துவக்க விழா, அதுக்காச்சும் ஏதாச்சும் தகவல் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். வரல. ஸோ இது எல்லாமே மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. நிறுவனத்தினுடைய எம்டி ஏன் வரல அப்படின்ற கேள்வி எல்லா நபர்கள் இடத்துலையும் இருக்குது. ஸோ இது சார்ந்த நிறைய ஜோனல் அலுவலகம் மற்றும் அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் விசாரித்த பொழுது சில தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே நிறைய நபர்கள் நினைக்கலாம், நிறுவனத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உங்களில் ஒரு ஆள் தான் நான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், நிறுவனத்துக்கு தெரிவிக்க போகிறோம். அவ்வளோதானோடைய, மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நிறுவனம் நமக்கு உண்டான சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் நிறுவனத்துக்கு உண்டான சில என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவை எப்படி தரலாம் அப்படின்றது இது என்னுடைய கருத்து தான். இப்போ எம்டி வராத இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்து மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. ஒரு 5, 6 வழக்கு இருக்குது. அதில் ஒரு 2, 3 வழக்கு சாதகமாக வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்ஜாமீன். அந்த முன்ஜாமீன் கிடைக்காத காரணத்தினால தான் எம்டி அவர்கள் வீடியோ பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வீடியோ பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு நபர் மீது வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்கும் பொழுது எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் அவர் எந்த ஒரு சொற்பொழிவும் ஆற்றக்கூடாது, ஒரு வீடியோ பேசக்கூடாது அப்படின்றது ஒரு நிபந்தனை இருக்குது. அதன் காரணமாக தான் அவர் வீடியோ பேசலை அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. இது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். நிறைய நபர்கள் சொல்லலாம், இது மக்களை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேர்கள் வழக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கட்டாயம் புரியும். இதுதான் உண்மையான ரீசனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பேமெண்ட் கோல்டு மெம்பருக்கு நேற்று வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நபர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யாருக்கும் இது வரைக்கும் கிரெடிட் ஆகவே இல்லை. எம்டி அவர்கள் இந்த ஜாமீன் கிடைக்காத வழக்கில் ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 4 டேஸ் கழித்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜாமீன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வியாழன் வெள்ளி அந்த மாதிரியான நேரங்களில் தான் எம்டி பேசுவார். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த பேமெண்ட் வராமல் இருப்பதற்கு உண்டான உண்மையான ரீசன் எப்போ போடப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டைரக்டர், எந்த அத்தாரிட்டி, ஸ்டோர் உறுப்பினர்கள் யாரை கேட்டாலுமே அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பதில் என்னென்னா, சார் எங்களுக்குமே எதுவுமே தெரியல. எம்டி அவர்கள் கூடவே இருக்கிற சில டைரக்டர் சொன்ன தகவல் தான் இது எல்லாமே. அதனால் கொஞ்சம் பொறுமை சார், கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில டைரக்டர் சார், நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு மைவி த்ரெட்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் கூடுதலாக வந்துக்கிட்டு இருக்கும். பட் நாங்கள்லாம் ஃபுல் டைமாக இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் 4 மாதமாக எந்த வருமானமே இல்லை. எங்களோட நிலைமை உண்மையிலே ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதனால் நாங்களுமே பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறுவனம் இந்த இக்கட்டான சூழல்லேருந்து மீண்டு வரும்
கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம உறுப்பினர்கள் சைடிலிருந்து நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் அல்லது 1 அல்லது 2 பேமெண்ட் எடுத்தவங்களாம் நிறைய இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, சார் நிறுவனம் சீக்கிரமா வந்து எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இதுக்கு மேல இன்னும் 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும்லாம் தயவுசெய்து இந்த மாற்று கருத்தெல்லாம் சொல்லாதீங்க. உங்களால முடிஞ்ச பேமெண்ட்ட கண்டிப்பா எல்லா உறுப்பினர்களுக்கும் ஓஎம் முதல் சிஎம் வரை குடுத்தா மட்டும் தான் நிறுவனம் மக்களினுடைய நம்பிக்கைய மீண்டும் பெறும். இல்லன்னா ஒவ்வொரு நாளும் நிறுவனத்து மேல இருக்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்குது. அதுவும் உண்மையும் கூட தான். ஏன்னா எம்டியும் வரல, பேமெண்ட்டும் வரல அப்படின்றபோது, இந்த நேரத்தில நம்ம எத சொன்னாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல என் அக்கவுண்ட்ல பேமெண்ட் கிரெடிட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு கேட்கிறேன் அப்படின்ற மனநிலை தான் உங்களுக்கும் எனக்குமே இங்க இருக்கு. சரிங்களா? அதனால நிறுவனத்தினுடைய எம்டி வந்து எப்ப என்ன சொல்லுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லா மனசுக்குள்ளாரையும் இருக்குது. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் சோசியல் மீடியாவுல மை வி த்ரீடர்ஸ்க்கு ஆதரவாகவும், எதிராகவும் பல வகையான கருத்துக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய சொந்த கருத்து. சரிங்களா? அத ஏற்பதும், மறுப்பதும் நம்ம உறுப்பினர்களுடைய மனநிலைய பொறுத்து தான் அமையும். சரிங்களா? அதனால நிறுவனத்தினுடைய எம்டி நமக்கு பேமெண்ட் போடலன்னு சொல்லவே கிடையாது. ஆனா, அந்த சொன்ன தேதியில அவரால வர முடியல. அதற்கு உண்டான காரணமா இந்த மாரி வழக்கு தொடர்பா இருக்கும் பொழுது பேச முடியாது அப்படின்றத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, நம்ம இவ்வளோ நாள் நெறைய நபர்கள் பெனிஃபிட் வாங்கியிருப்பாங்க. முன்னாடி ஜாயின் பண்ண மக்கள். பின்னாளில் ஜாயின் பண்ண மக்கள் பாதி அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. நெறைய நபர்கள் பேமெண்ட்டே வாங்காத நபர்களுக்குலாம் நெறைய பிரச்சனை. வீட்ல வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ளார பிரச்சனை, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு காதுக்கு வருது. சரிங்களா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒத்துழைப்பு பொறுமை தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும், மீண்டும். ஏன்னா, ஒரு சில வழக்குகள் நிறுவனத்துக்கு எதிராக இருக்கும் பொழுதே நம்மளுக்கு இந்த மாரி பேமெண்ட் வரதில்ல, எம்டி வரதில்ல, நெறைய டிலே ஆகும் பொழுது, நாமளும் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு நிறுவனத்துக்கு எதிரா ஒரு செயல் செஞ்சோம்னா, அது இன்னும் நிறுவனத்த டிலே பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும் அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஒரு சில நபர்கள் சொல்லியிருந்தாங்க, "நீங்க இந்த மாரிலாம் சொல்றீங்களா? மக்கள பயமுறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்கள பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே மை வி த்ரெட்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதில ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்ட வாங்காத நபர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த 4 மாசம் தள்ளி போனதே எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், ஒரு இக்கட்டான சூழல சமாளிக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அது இன்னும் டிலே ஆச்சுன்னா, நமக்கு தான் அது இன்னும் காலதாமதத்தையும், வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் நான் இத சொல்றேன். சரிங்களா? அதனால நிறுவனம் எந்த சூழல நோக்கி போயிட்டுருக்குது, நிறுவனம் வேண்டுமென்றே டிலே பண்றாங்களா? இல்ல உண்மையான காரணம் இதுதானா? அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா ஆல்ரெடி சோசியல் மீடியாவுல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட நெறைய வந்திருக்கும். நிறுவனத்தினுடைய கேஸ் என்ன தன்மை, எப்ப வழக்கு போட்டுருக்காங்க, இந்த ஜூன் மாசத்துல எப்போ வந்து வாய்தா வந்திருக்கு, அடுத்த வாய்தா அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்திருக்கும். அதெல்லாம் வந்து உண்மைதான். யாரும் அதில மறைச்சு ஃபேக்கெல்லாம் ரெடி பண்ணி போட முடியாது. சரிங்களா? அதனால நிறுவனத்தினுடைய எம்டி ஒத்த ஆளா நின்னு இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரை நிறுவனத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அது சார்ந்த ஆவணங்களெல்லாம் ஆல்ரெடி அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பண்ணல அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நிறுவனத்த முறையா செயல்பட அனுமதி குடுத்திருக்க மாட்டாங்க. இன்றளவுல நாம வந்து கேப்ச்சா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிட்டு தான் இருக்குது. அது வரல அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி. ஏன்னா 4 மாசமா வெயிட் பண்ணியும் வரல அப்படின்றது நிறுவனத்தினுடைய எம்டி கூட வந்து நம்மளுக்கு ஒரு நியூ இயர்க்கு விஷ் பண்ணல அப்படின்னா, நிறுவனத்துக்கு ஏதாச்சும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல உண்மையான பிரச்சனை இதுதானா? அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே விடை வந்து கட்டாயம் எம்டி சொல்லுவார் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அனைவரும் இருந்தது இருந்துட்டோம். இன்னும் ஒரு 4, 5 நாள் இந்த வழக்கினுடைய தன்மை என்னவா வருது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத என்னோட கருத்த சொல்லிக்கிறேன். சில நபர்கள் ஏத்துவீங்க, சில நபர்கள் ஏத்துக்க மாட்டீங்க. "உனக்கு என்னப்பா நான் தான்ப்பா கடன் வாங்கி பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா எல்லா உறுப்பினர்களுடைய மனநிலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. அது எங்கேயும் எப்போதும் மாற்று கருத்தும் இல்லை. எம்டி அவர்களின் வருகைக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் நம்மளுக்கு பேமெண்ட் சார்ந்த தகவலோ அல்லது இந்த கோர்ட் கேஸ் பத்தின தகவலோ வந்துச்சுன்னா, அதனுடைய விவரங்கள் என்னவென்று கட்டாயம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மை வி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம்.